லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? லூக்கா 12:49 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 102வது பக்கம் புதிய ஏற்பாடு. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்முடைய இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அநேக காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி நம் மேல இறங்கி வரும். அல்லேலூயா. நம்ம பற்றி எரிகிறவர்களா இருக்கணும், அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவேல் 2:28 வாசித்தோம்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறவர். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை ஊற்றி நம்மளை உயர்த்துகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறது, நாம் இந்த அக்கினிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு என்ன செய்யணுமா, நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறார். வேதம் நமக்கு வாசித்து இன்னும் பார்க்கும் போது, யாத்திரா 3ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது, மோசேக்கு தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ, அக்கினி ஜுவாலையின் நடுவில் இருந்துதான் தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யாத்திரா 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். முட்செடி அக்கினி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது, அது வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டு இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி மோசே என்ன செய்யறாரு, அந்த அக்கினியின் இடத்துல கடந்து வருகும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாராம், மோசேயை அழைக்கிறார். அல்லேலூயா. மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷமாய் அடிமைகளாய் கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வரும்படி அந்த மோசே மேல ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அவருடைய கரங்கள்ல அற்புதங்களை கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரங்கள் மூலமாய் பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நம்ம மேல ஊற்றப்பட்ட இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணுமா, அனல் மூட்டி எழுப்பிட்டே இருக்கணும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7. அல்லேலூயா. மூப்பர்கள் உன்னே கைகளை வைத்த போது உனக்கு மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தை நீ என்ன செய்ய, ஆண்டல் மூட்டி டெய்லி எழுப்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. வாயில நிரம்பி ஆராதனையில ஆராதிச்சு அபிஷேகத்தை நிறைகிறது இல்ல, அனுதினமும் அந்த ஆவியாருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணுமா, அனல் மூட்டி எழுப்பிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதற்கு தான் தேவன் நம்ம மேல என்ன செய்யறாரா, அபிஷேகத்தை ஊற்றுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 நீங்கள் வாசிக்கும் போது, நீங்க எப்படி இருக்கீங்களா, அந்த உலகத்துக்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்.
மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் என்ன செய்யாதா? மறைந்திருக்க மாட்டாது. விளக்க கொடுத்து மரக்கால என்ன செய்யக்கூடாது? மூடி வைக்க கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, மனிதர் முன்பாக உங்களுடைய வெளிச்சம் என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும். எங்க இருந்து வெளிச்சம் வரும்? தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நம்ம நிரப்பப்பட்டதான் நமக்குள்ள இருந்து என்ன வருங்க? வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2-3 வாசிப்போமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பார்ப்போமா? கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உன் வெளிச்சத்தின் இடத்துல ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடக்கும். அல்லேலூயா. உன் வெளிச்சம் பிரகாசிச்சுன்னா ஜாதிகள் என்ன செய்வாங்களா? உன்னை தேடி வருவாங்க. ராஜாக்கள் நடந்து வருவாங்க. இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல, இந்த சகோதரி மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை தேடி என்ன செய்வார்களாம்? அநேகர் வருவார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆராதனைக்கு வந்தோம், பைபிள் வசனம் படிச்சோம், அதிகாரம் படிச்சோம், போனா அப்படின்னு இல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதா மாறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுது வெளிச்சம் உள்ளவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம பற்றி எரிந்து கொண்டே இருக்கணும். லேவியர் 6ஆம் அதிகாரம் 12-13 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, லேவியராகவும் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போமா? வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? பலிபீடத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அபிஷேகத்தினால நம்ம எப்போது என்ன செஞ்சுட்டே இருக்கணுமா? நிரம்பிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சீக்கியா பிரான்சிஸ் அவர்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க கல்லூரியில படிக்கிற நாட்கள்ல கல்லூரி முடிந்த வீட்டுக்கு வந்த உடனே அறைக்குள்ள போய் கதவை சாத்தி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையிலேயே தான் பேசிட்டு இருப்பாங்க. வீணான பேச்சு, வீணான காரியங்கள் எதுவுமே பேச மாட்டாங்க. அநேக பாஷைகளை அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார். மிஷினரி ஊழியம் செஞ்சாங்க, எல்லா சுவிசேஷ ஊழியம் செஞ்சாங்க. ரகசிய ஜபக்குமாரன் கீழே இருந்து ஆராதனை வீரனா இருந்தாங்க. இன்னைக்கு ஊழியர்களை பயிற்சிக்கிற ஊழியர்களை எழுப்பி விடுகிற ஊழியத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்நிய பாஷை தான் அனாவசியமா கல்லூரியில போய் எந்த பேச்சு இருக்க, எப்போது அந்நிய பாஷையில நிரம்பிட்டே இருப்பாங்க. கிளாஸ் இல்லையா, டீச்சர்ஸ் வரலையா, ப்ரொஃபசர் வரலையா, அவங்க போய் தண்ணியும் ஆவியில நிரம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு ஊழியர்களை உருவாக்கி அவர்களை அபிஷேகிக்கிற ஒரு ஊழியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்ம மேல போட்ட அபிஷேகம் எப்போது என்ன பண்ணிட்டே இருக்கணுமா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஊழியரிடத்துல ஊழியர் கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. மைதானத்துல கடுமையான கூட்டம் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க, பாடல் பாடிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய நடக்க முடியாத ஒரு மகனை தூக்கிட்டு வர்றாங்க. தூக்கிட்டு வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்கு. இந்த பஸ்ஸை விட்டா அப்புறம் நாங்க ஊருக்கு போக முடியாது. அதனால என்ன பண்ணிருங்க ஐயா, இப்பவே நீங்க ஜோம் பண்ணி என் பிள்ளைய எழுப்பி நடக்க வச்சிருக்க, நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் சொல்றாரு, இப்பதான் பாடல் பாடிட்டு இருக்காங்க, பாடி முடிக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லிட்டு அப்புறம் நான் ஜெயிச்சு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அம்மா கேட்கவே இல்லை. இப்படியாவது ஜோம் பண்ணிருங்க ஐயா, நான் போயிடுவோம், இப்படியாவது ஜோம் பண்ணிருக்கேன்னு நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நடத்த தாங்க முடியாம அந்த ஊழியக்காரர் எழுந்து பையனை தூக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்றேன். தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து ஸ்டேஜில் போட்டா அவன் தவழ்ந்து போயிட்டே இருக்கான். அந்த ஊழியர் எப்படி போயிட்டு இருக்கான்?
தவழ்ந்து ஏற நடக்க முடியல. அந்த பெற்றோருக்கு என்ன ஜெப குறிப்புனா, என் மகன் எழுந்து நடக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறார் சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர் என்ன செய்யறாருன்னா, அந்த மகனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளை எழுந்து நடக்கணும் ஜெபிக்கையா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மகன் சொல்றான், அந்த மகன் அவர் கேட்கிறாரு, நான் எதுக்குப்பா அவனுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு. அவர் சொல்றான், பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. மறுபடியும் கேட்கிறாரு, உனக்கு நான் எதுக்கு ஜெபிக்கணும்ப்பா? நான் பரிசுத்த ஆவியில நிரப்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஏன்ப்பா ஆவியில நிரப்பணும் அப்படின்னா, நான் ஆண்டவரோட எப்போதும் பேசிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் சொன்னாங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கலாம் எப்போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எனக்கு வேணுங்க ஐயா, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த ஊழியக்காரருக்கு அப்படி ஆச்சரியமா போயிடுச்சு. அப்படியே அவர் ஜெபம் பண்றாரு. எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஸ்டேஜ்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த மகனை நிரப்பினார். ஆவியில நிரப்பி அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் எழுப்பு குடித்து யாருக்கு ஜெபம் பண்ணல, இவன் எழுந்து நடக்கணும்னு ஜெபம் பண்ணல, பரிசுத்த ஆவியில நிரம்பணும் அப்படின்னு அந்த வாழ்வுக்குள்ள இருந்த அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த காத்திருப்பு அந்த நாளில் நிறைவேறினது. அல்லேலூயா. நமக்குள்ள தாகம் இருக்கணும், நாமளும் அபிஷேகம் பெறணும், நாமளும் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கணும். நம்ம மேல ஊற்றப்பட்ட அந்த அக்கினி அபிஷேகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்க பரிசுத்தமா வாழ முடியாது. நீங்க தேவனின் பிரியமுள்ளவர்களா வாழ முடியாது. இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் எல்லா இச்சைகளுக்கும் நம்ம விலக்கி பாதுகாக்கணும்னா இந்த அபிஷேகம் நம்மளை நிரப்பணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் துணையாளராய், தேற்றவாளராய், பரிசுத்த ஆவியானவராய், அக்கினியாய் நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை நீங்க தாகத்தோட பெற்றுக்கொள்ளணும். இது கடைசி நாட்கள், இந்த கடைசி கிருபை காலத்தையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்கள் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளையும் ராஜாக்களையும் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த வரையிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறது தெரியுமா? சாட்சியா நீங்க நிற்கிறது. அல்லேலூயா. ஆலயத்துல வந்து ஆவியில நிரம்பிட்டு போறதல்ல, இங்க வந்து நிரம்பி அந்நிய பாஷையில எப்படி பேசுறீங்களோ இங்க பேசுற அந்நிய பாஷைனா வீட்டிலேயும் பேசணும், பொருளையும் பேசணும். அல்லேலூயா. அங்க போய் உலக பாஷைகளை பேசுறக்கூடாது. அல்லேலூயா. இளையவருடைய வாழ்க்கையில பாருங்க, அந்நிய பாஷையும் இருக்கு, உலக பாஷை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத நமக்கு சொல்லுகிறது, நம்ம அங்கே சாட்சி உள்ளவர்களா இருக்கும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கணுமா? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. சாட்சி உள்ளவர்களா இருக்கதான் அபிஷேகம். அப்போஸ்தலர்கள் 120 காத்திருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தலர் அதே அப்போஸ்தலர் 1:3 வாசிச்சீங்கன்னா 1:3 3 வாசிக்கலாம். 1:3 அதுக்கு அடுத்த வருஷம் 5:5 என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்து. என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்? யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நீங்க என்ன செய்யுங்க? காத்திருங்க. தேவ சமூகத்துல எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும் வேணும் இரவு பகல் ஜெபிக்கிறான். ஆனா வந்த உடனே ஆசீர்வாதத்தின் மேல நம்முடைய கண்ணும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய செயலை என்ன பண்ணிருது? அதிலேயே போயிட்டு தேவனையே மறந்துடும். அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்புறம் வேலை வாசிச்சுக்கலாம், அப்புறம் ஆண்டவரை துதிச்சுக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சுறாங்க? அப்படியே தள்ளி தள்ளி போட்டு அந்த நாள் முழுவதும் ஆண்டவரை என்ன செய்யறது இல்ல,
தேடாமல் போறாங்க. அல்லேலூயா. இது நமக்கு சொல்லுகிற தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அதிகாலை 3 மணிக்கு ஆண்டவரை தேடுன்னு சொன்னா தேவ சமூகத்துல தேவனுடைய கிருபை அநேகர் என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. ஆனா அநேகர் என்ன செய்யறாங்கன்னா சாக்கு போட்டு சொல்றாங்க. 3 மணிக்கு ஒரு பிரயாணத்துக்கு போகணும், அல்லது ஒரு டூர் போகணும், அல்லது ஒரு பஸ்ஸுக்கு போகணும்னா எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பி நிற்கிறோம்? 4 மணிக்கே கிளம்பி நிற்கிறோம். 3 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும் ஒரு ஊருக்கு, நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பி நிற்கிறோம்? 2 மணிக்கெல்லாம் ரெடி. அப்ப எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு ரெடி ஆகுறாங்கன்னா இப்ப எப்பொழுது இந்த உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார். ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறதே இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் அப்படின்னாவே 10 அடி தள்ளி போறாங்க. அப்படி இருந்தா நம்ம தேவனுடைய அபிஷேகத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ சபைக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு போறோம்னா அங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவனுடைய நீதியையும் தேவனுடைய சத்தியத்தின்படி நம்மளை வாழாம தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம செய்யாம எங்க போக முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நம்ம என்ன செய்யணும், பிறந்தா தான் போக முடியும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துறாங்க. ஆனால் அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தாக இருந்தா தான் கிடைக்கும். தேவ சமூகத்துல காத்திருந்தா தான் கிடைக்கும். தேவனோடு ஒப்புரவாதான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்கும் போதுதான் அவருடைய ஆவியை நம்ம மேல ஊற்ற முடியும். அல்லேலூயா. 120 பேர் கூடி ஒருமனப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இடத்துல வந்து நின்று ஆண்டவரை ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்தாவின் அக்கினி அவர்கள் மேல் இறங்கி வந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3 வாசிங்க, 2-3 வாசிங்கள. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள் வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள். அல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் பங்கு அமர்ந்தது. அவர்கள் பேசின அந்நிய பாஷையில 17 நாட்டுக்காரர்கள் என்ன பண்ணாங்களா, அவரவருடைய ஜென்ம பாஷையிலேயே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை கேட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சிகளாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், தேவனுக்கு சிநேகிதனாய் இருக்கிறான், விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கிறான். ஆபிரகாம் எப்படி சாட்சி இருக்கிறாரு? அவர் தேவனுக்கு பயப்படுறவனா இருக்கிறாரு, தேவனுக்கு சிநேகிதனா இருக்கிறாரு, விசுவாசிகளின். மோசே எப்படி இருக்காரு தெரியுமா? சகல பூமியில் உள்ள சகல மனிதர்களின் மிகுந்த என்ன குணங்கள் இருக்கு? சாந்த குணம். எங்க மாறிச்சு தெரியுமா? அந்த 40 வருஷம் வனாந்தரத்துல மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தேவனுடைய அபிஷேகம் அவருக்குள்ள இருந்த ஒரு வந்த உடனே அவர் என்ன ஆயிட்டாரு? சாந்த குணமா மாறிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர்களை நிரப்பி அவருடைய கைகள்ல வரங்களை வல்லமை அற்புதத்தை கொடுத்து அனுப்பும் போது அவருக்குள்ள என்ன உண்டாயிருச்சு? சாந்த குணம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. ஏன்னா அந்த சாந்த குணம் இல்லைன்னா அதே சமூகத்துல போய் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அழுது புலம்ப முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மோசே கொஞ்சம் தள்ளிக்க, நான் இந்த ஜனத்தை அழிச்சிட்டு உனக்கு புதிய ஜனத்தை தர்றேன் அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க அழிச்சிட்டீங்கன்னா உங்க நாம தூசிக்கப்பட்டுரும். இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த தெய்வம் இப்படிக்காரன்னு சொல்லிடுவாங்களே, அதனால அழிச்சிடாதீங்க. அவர்களுக்காக நான் என்ன செய்வேன்? தரப்பிலே நின்று அழுது புலம்புறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசே ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணாரா? மனம் இறங்கினார். அல்லேலூயா. அடுத்து மோசையை குறித்து அவர் தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை இல்லை. யோபை குறித்து அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவன் எல்லா விலகுகிறவன் என்று அவனை குறித்து சாட்சி. எலியா பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன்,
கருத்தாய் ஜெபிக்கிறான். அல்லேலூயா. எஸ்ரா வேதபாதகன், தேறின வேதபாதகன், இருதயத்தை பக்குவப்படுத்த தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய். சாமுவேல் தேவ சமூகத்துல ராஜா 7 ஜனங்கள் கேட்கும் போது தேவ சமூகத்துல இரவும் பகலும் மனம் நொந்து அழுது தேவ சமூகத்துல ஜெபிக்கிறவனா ஒரு இருந்தான். அடுத்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற கிருபையை அவர் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நாத்தான்வேல் எப்படி சாட்சி தெரியுமா? கபடமற்ற உத்தம இஸ்ரவேலர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதேயோ மாயமற்ற விசுவாசம் உடையவன். தேவே தேரியும் அவன் எல்லாவற்றிலும் நற்சாட்சி பெற்றவன். காயு சத்தியத்திலே நடக்கிறவன், அன்பு உள்ளவன், உண்மை உள்ளவன். எப்பாத்ரா போராடி செபிக்கிறவன். தீகித்து உண்மையுள்ள ஊழியக்காரன். யோவான் அன்புள்ள ஒரு சீசன். அல்லேலூயா. சகரியா எலிசபெத் சகல கற்பனையின்படியும் நியாயங்களின்படி நடந்தவர். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவர். பர்னபா நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை நாமே யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளில இறங்கின பரிசுத்த ஆவியானவருடைய அந்த தீபம் தேசங்களுக்கு கடந்து போயிடுச்சு. அந்த ஒரு தீபம் தான் நம்முடைய இந்தியா தேசத்துக்கு வந்துச்சு. யார் வந்தா? ரோமா வந்தார். அந்த அக்கினி நெருப்போட கேரளாவுக்குள்ள நுழைஞ்சாரு. தேவனுடைய வசனத்தை சொன்னார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. அந்த தீபத்தின் மூலமாய், அந்த நெருப்பு அக்கினியின் மூலமாய், அபிஷேகத்தின் மூலமாய் 20 லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 20 லட்சம் பேர். அல்லேலூயா. எதை நமக்கு சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை கொண்டு இப்படிப்பட்ட பலத்த கிரியைகளை செய்ய வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரை பிரிஞ்சு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் மேல இந்த பரிசுத்தாவின் வர்ற வரைக்கும் அவங்க என்னதான் அப்படிதான் இருந்தாங்க, பயந்துகிட்டே இருந்தாங்க, ரூமுக்குள்ளே இருந்தாங்க. இயேசுவை போல நம்மளே கொண்டு போட்டுருவாங்களோன்னு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த ஆவியானுடைய அபிஷேகம் வந்த பிற்பாடு அவங்களுக்கு என்ன வரல? பயம் வரல. பழைய வேலைக்கு மீன் பிடிக்க போகல, வீட்டுக்கு போகல. இந்த அபிஷேகம், இந்த அக்கினி அவர்களை தேசங்களுக்குள்ளே கொண்டு போய் அநேக ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கு முன்னாடி, யூதர்களுக்கு முன்னாடி, இஸ்ரவேலருக்கு முன்னாடி, புறஜாதிகளுக்கு முன்னாடி அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசித்து பார்க்கலாமா? என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது நலமா இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல கேளுங்க, நீங்க குளிரா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. குளிர் ஆபத்து. அல்லேலூயா. குளிர் இருந்துச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியும். ஆனா அக்கினியா இருந்தீங்கன்னா என்ன செய்வாராம்? பயன்படுத்துவாங்க. நீங்க அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருப்பாரு. 3 இப்ப 5 அடுப்பு வந்துருச்சா கேஸ்ல? 5 அடுப்பை கொளுத்தி விட்டு பாருங்க. ஏதாவது ஒரு பூச்சி கிட்டத்துல வருமா? எதுவுமே வர முடியாது. ஆனா அடுப்பு அடைச்சு போட்டு பாருங்க, எல்லாமே அடுப்புல ஏறி இறங்கி போயிட்டு இருக்கு. பள்ளியில இருந்து, பாய்ச்சல இருந்து, பாம்புல இருந்து எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கும், போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அக்கினி எரியும் போது கிட்டத்துல எதுவும் வர முடியுமா? இப்ப நீங்க பரிசுத்தாவின் அக்கினியில நிரம்பிட்டீங்கன்னா எந்த பாவங்களை மேற்கொள்ள முடியாது. எந்த பாவமும் அதோடு பாவம் உங்களை பார்த்து பயந்து. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணுமா? பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரம்பணும். நீங்க அனலும் இல்லை குளிரும் இல்லாம இருந்தீங்கன்னா ஒண்ணு அனலா இல்ல குளிராது. எலியா சொல்றாரு, ஒண்ணு பாலால் தான் தேவனை ஒடுக்குது. நீ எலியா தந்த தேவனா இல்லு அப்படின்ற. அல்லேலூயா. ஏதோ நமக்கு சொல்லு, இங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்லு, ஒண்ணும் குளிராது இல்ல அனலா. இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு வைக்காத. சேத்துல ஒரு காலும், தண்ணி ஆத்துல ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது. ஒண்ணு ஆத்தோட இது இல்ல சேத்தோட போயிடு.
ஆத்தோட இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம், சேத்தோட போனீங்கன்னா மூழ்கி போயிடுவோம். அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப நீங்க சேத்துல போயிருந்தீங்கன்னா மூழ்கி போயிடுவோம். நீங்க வேர்த்து வேர்த்து அப்படியே ஏசி 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 பீசி பீசி ஆயிடும் கொஞ்ச நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அனலா இருக்க வேண்டும் என்றால் தேவன் எதிர்பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசில போய் நல்லா குழுகுழுன்னு தூங்கினீங்கன்னா காலையில 8 மணிக்கு தான் உங்களுக்கு கண்ணு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு எத்தனை மணிக்கு காலைல திறக்கும்? 8 மணிக்கு தான் திறக்கும். ஏன்னா அந்த குழுவுல உங்க சரீரம் அப்படியே பிளாட் ஆயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரம் பிளாட் ஆகக்கூடாது. கொஞ்ச நேரம் ஏசில வாங்கலாம் காத்து. வெளியில போய் அழைச்சிட்டு வந்து ஒரு காத்து ஏசி வரைக்கும் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும்? வெளியில வந்துடணும். அதே நம்ம சரீரத்துக்கு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த சரீரம் அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஆனால் தேவ சமூகத்துல காத்திருந்து உங்க சரீரத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த சரீரம் ஏசியை விட ஆண்டவருடைய சமூகம் போதும் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18 21 அல்லது 31 அல்லது 34 ஏதாவது ஒரு வாசிக்கிறோம். சரி. சரி, அது உங்களுக்கு தெரியும். அதனால 32 வாசிங்க பாருங்க. பலிபீடம் 12 கற்களால் கட்டப்பட்டு வாய்க்காலை வெட்டினார்கள். என்ன வாய்க்கால் வெட்டினார்கள் தெரியுமா? தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்கதான இடமாக வாய்க்கால்கள் உண்டாக்கப்படும். 2 படினா ஒரு படி ஒரு அடி இருக்குமா? ஒரு படி தெரியல. சரி, 2 வச்சுக்குவோம். 2 படி விதைக்கத்தக்கதான இடமாக வாய்க்காலை வெட்டினார்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்க? விறகு அடுக்கினார்கள். காளைகள் செந்தாக வெட்டப்பட்டது பிற்பாடு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நீங்கள் 4 குடம் ஊற்றுங்கள், சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகள் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்புறம் 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். வேத நமக்கு சொல்லுகிற அந்தி பலி செலுத்த நேரத்துல எலியா தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னாரா? உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்பதை இன்றைக்கு விளக்கப்படும். என்னை கேட்டார்களும் அவரை அக்கினி இறக்குங்க அப்படின்னு ஏதாவது ஜெபம் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஒண்ணுமே ஜெபம் இல்லை. இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்கள் எல்லாம் வார்த்தையின்படி நான் செய்தேன் என்று இன்றைக்கு விளங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார்கள் சொல்லும் போது என்ன நடந்துச்சு? கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து சர்வாங்க தகன பலிகளையும் விரைகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரை, அப்புறம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட போது கர்த்தரே தேவன் என்று அவர்கள் முழங்கால் படித்து தொழுது கொண்டார்கள். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது 12 கற்கள் எடுக்கப்பட்டு காலை செந்தாக வெட்டப்பட்டு 4 குடம் தண்ணீர் 3 முறை ஊற்றப்பட்டு அந்த வெட்டின வாய்க்கால் எல்லாம் தண்ணீர்ல நிரம்பி இருக்குது. தேவனுடைய அக்கினி வந்து எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சான்? ரட்சித்து போகும். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. எலியா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மேல சுவிசேஷத்தின் அபிஷேகம் இருந்துச்சு. ஆரோன் மேல ஆசாரிய ஊழிய அபிஷேகம் இருந்துச்சு. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது மேல ராஜரீக அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தூதர்கள்
பிள்ளைகளுக்கு அபிஷேகம் என்னன்னா தேவனை துதிக்கிறதும் நம்மளை பாதுகாக்கிறதும். உழுதுகிட்டு இருந்தார் பாருங்க, 12 ஏர்மாடை கட்டி உழுதுகிட்டு இருந்தார்ல, அவர் வேலை என்ன அபிஷேகம் இறங்கிச்சு தெரியுமா? தீர்க்க தரிசன அபிஷேகம் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள எப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் விரும்புகிறாரா? அக்கினி அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க சிறிய நெருப்பா இருக்கலாம், சிறிய தீபமா இருக்கலாம், நீங்க மலை மேல இருக்கலாம், கலங்கர விளக்கமா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் உங்க வெளிச்சம் சுடர் விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது? மரக்காலா முடியக்கூடாது, தட்டில் கீழே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. விளக்கு தட்டி மேல வைக்கணும். மலை மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாள் என்ன செய்யாது? கர்த்தரோட நீங்க இருக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது, கர்த்தர் உங்களை ஜனங்களுக்கு காண்பிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அக்கினி, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை வரங்களை ஜனங்களுக்கு காண்பிக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை விட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களை தேடி அநேகர் நடந்து வருவார். ராஜாக்கள் குதிரைகள் அல்ல, வாகனத்தில் அல்ல, ரதத்தில் அல்ல, நடந்து வருவார். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த தாகம் வேணும். தேவனுடைய சமூகத்துல நமது அக்கினியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்னன்னா தாகம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் அவர் வறண்ட நிலத்தின் மேலதான் அவர் ஆவியை ஊற்றினார். அல்லேலூயா. நமக்கு மாட்கள் மீண்டும் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நம்ம என்ன செய்யணுமா? தாகத்தோடு கேட்கும். அப்போஸ்தலர்கள் அந்த 10 நாள் தேவ சமூகத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு ஒருமனப்பட்டு காத்திருக்கும். உங்கள் இருதயமாகிய கதவை தாப்பால் தூண்டி என்ன பண்ணுங்க? காத்திருங்க. அநேகர் பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அண்ணன் சொன்ன மாதிரி கை தட்டிக்கிட்டா ஒருத்தர் கை தட்ட மாட்டாங்க, பாடிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேத வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்கள் இருதய சிந்தனை எங்கேயோ போயிட்டு அப்புறம் நிற்கும். இது வசனம் படிச்சோமா, இதை படிச்சோமா, இல்ல என்ன ஜெபம் பண்ணோம், என்ன பாட்டு பாடுறோம்னு அப்புறம் தான் என்ன செய்யுமா வரும். அல்லேலூயா. அப்படி இல்லை. உங்கள் இருதயமாகிய கதவை என்ன செய்யுங்க? நாளிட்டு முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு சிந்தையோட, முழு வெள்ளத்தோட தேவனிடத்துல என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க. நிச்சயமா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டுல எல்லா இட ஜன பந்துக்களை எல்லாம் கூட்டி வச்சு வீடே ஜனங்களா இருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் போது, தேவனுடைய மகத்துவங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல எப்படி இறங்கினார் தெரியுமா? பெந்தெகோஸ்து நாளில இறங்கினது மாதிரியே இறங்கினார். வாசித்து பாக்குறீங்களா? அப்போஸ்தலர் 10 43 44 வாசித்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் தேவனுடைய கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, அதை கண்டபோது, அல்லேலூயா, புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வரமும் வல்லமையும் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? ஊற்றப்பட்டதை கொண்டு திரவித்து அப்படியே நிற்கிறார். ஐயோ, நம்ம மேலதான் ஆவியானவர் ஊற்றினாரு. இன்னைக்கு பார்த்தா புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டார்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல இறங்கிட்டார். தன்னால என்ன பண்ணிடுவாங்க? தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வந்துடும். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த கொர்நேலியு வீட்டுல இருந்த யாவர் மேல இறங்கிடுச்சு. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். உண்மையான இந்த ஈவும் பூரணமான கொடைகளும் எங்க இருந்து வருது? வாசிக்க பார்க்கலாம். பூரணமான எந்த வரம் உங்களுக்குள்ள, அந்த வரம் 9 வரங்களும் உங்களுக்குள்ள இறங்கணுமா? என்ன செய்யுங்க? தேவ சமூகத்துல காத்திருங்க. அல்லேலூயா. பூரணமான வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து இறங்கி. அல்லேலூயா. தேவ சமூகத்துல தாகத்தோட இருங்க, காத்திருங்க. தேவ சமூகத்துல என்ன செய்யுங்க? நிச்சயமாய் தாகத்தோடு காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றுவார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. தினமும் என்ன செய்யணுமா? நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசித்தீங்கன்னா, தினந்தோறும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை என்ன செய்யணுமா? தேவனுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் ஆவியையும் உங்கள் ஆத்துமாவை என்ன செய்யணுமாங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கணும். நம்ம குழந்தையருக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானா நம்ம நியாயத்திற்கப்படவே மாட்டோம். அதே ரோமர் 8:1 சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறீங்களா? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. மாம்ச சித்த மரணங்க, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கு. ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவினுடைய ஆவி நமக்குள்ளே இல்லைன்னா யாரு இல்லை? நம்ம கிறிஸ்தவர்களே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நம்ம என்ன செய்யப்படுங்க? நிரப்பப்படும். ஹல்லேலூயா. நமக்கு தாகம் இருக்கணும், நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கணும், நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அனுதினமும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். குற்றமில்லாத சரீரமாய் மனசாட்சி குற்றப்படுத்தாத அளவுக்கு நம்ம தேவ சமூகத்துல என்ன செய்யணுமா? அவரை ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம இருந்தா போதும், தேவ சமூகத்துல ஒருமனப்பட்டு காத்திருந்தா போதும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பி 9 வரங்களினால் 9 கனியினால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? நம்மளை நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா 9 வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசித்தீங்கன்னா 9 கனிகள் இருக்கு. எவ்வளவு வரங்கள், எவ்வளவு ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன வெளிப்படணும்? கனி வெளிப்படணும். நமக்குள்ள வல்லமை வரங்கள் வெளிப்பட்டு கனி இல்லாமல் போனால் அது என்னவாகாது? பிரயோஜனம் மட்டும் போகும். ஹல்லேலூயா. மலைகளையே பேர்க்கத்தக்கதான விசுவாசம் எனக்குள்ள இருந்து எனக்குள்ள அன்பு இல்லாம போயிடுச்சு, என்ன இல்ல? ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. கனிவெடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். மரங்களால் நிரப்பப்பட்டவர்களாய் நம்ம மாறும். அப்ப தேவ சமூகத்துல என்ன செய்யணுமா? நம்ம ஜீவபலியாய் ஒப்புக்கொள்ளும். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பெற்றாதவன் எனக்கு பாத்திரங்கள் எல்லாம் சீசனா இருக்க முடியாது, ராஜ்யத்தையும் சுதந்திரிக்க முடியாது. நம்ம நாமே வெறுத்தாதான் அவருக்கு பின்னாடி நம்ம போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி வெறுத்து அவருக்கு பின்னாடி போகும்போது தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை பயன்படுத்தும். அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு என்ன பண்ணாங்க? பின்னாடி போனாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்னாடி போகும்போது பரிசுத்த ஆவியினால அவர்களை நிரப்பி அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை நம்ம நிரப்பும் போது நமக்குள்ள தேவன் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை பெறுகிறது. நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது பலமுள்ள சாட்சிகளாய் நம்ம மாறுறோம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை நம்ம என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்துல எழுந்து நின்று தேவ சமூகத்திலே நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்ம நிரப்பி அங்கே ஜுவாலையா எடுத்து பயன்படுத்தும்படி நம்ம ஒரு விஷயம் ஒத்துக் கொடுப்போம். அங்கே